Hello everyone. இன்னைக்கு நாம 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்க எக்ஸசைஸ் 1.1ல இருந்து 7th क्वेश्चन பார்க்க போறோம். Let a is equal to the set of all natural numbers less than 8, b is equal to set of all prime numbers less than 8, c is equal to the set of even numbers. So இந்த சம்ல நமக்கு A ஓட செட்ல என்ன இருக்கு, B ஓட செட்ல என்ன இருக்கு, C ஓட செட்ல என்ன இருக்குன்றத நமக்கு ஸ்ட்ரெயிட்டா கொடுக்கல. ஸோ இங்கேயும் நமக்கு ஒரு ஹிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஹிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம A செட்ல என்ன எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற முதல்ல கண்டுபிடிக்க போறோம். A செட்டுக்கு என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க? The set of all natural numbers less than 8. Set of all natural numbers. Natural numbers 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நமக்கு 1ல இருந்து எது வரைக்கும் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் எடுக்கணும்னா less than 8. இப்போ 8 விட கம்மியா என்ன நம்பர் இருக்கு? 7 இருக்கு. இப்போ 7 வரைக்கும் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். 1 2 3 4 5 6 and 7. So set of all natural numbers less than 8. 8 விட கம்மியா இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸை எடுக்கணும் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஏவோட செட்ல என்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பி செட்ல என்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். The set of all prime numbers less than 8. So 8 விட கம்மியா இருக்கிற எல்லா prime numbersம் நம்ம எழுத போறோம். Prime numbers are start with 2. 2ல ஸ்டார்ட் ஆகும். 2 3 5 7. ஓகே, இந்த 4 prime numbers தான் நமக்கு 8 விட கம்மியா இருக்கிற prime numbers. பிரைம் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்றது நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிரைம் நம்பர்ஸ் அப்படின்றது ஒன்னாலையும் அதே நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் பிரைம் நம்பர்ஸ். இப்போ அடுத்தது சில என்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். சிக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. த செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர், சாரி, த செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர். கொஸ்டின்ல செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. நான் இங்க பிரைம் மிஸ் பண்ணிருக்கேன். ஸோ செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர். பிரைம் நம்பர்ல ஈவன் நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்பர் தான் இருக்கு, அதுதான் 2. ஸோ 2 மட்டும் தான் நமக்கு ஈவன் பிரைம் நம்பரா இருக்கு. இப்போ 3 செட்டுலயும் என்ன எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வாங்க கொஸ்டினுக்கு போலாம். கொஸ்டின்ல as usual நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடை கம்ப்ளீட் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன கொஸ்டின் இருக்கு? A இன்டர்செக்ஷன் B இன்டு C. A இன்டர்செக்ஷன் B இன்டு C. கொஸ்டின் எழுதிட்டேன். கொஸ்டின் எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். பிராக்கெட்ல A இன்டர்செக்ஷன் B இருக்கு. ஸோ இதை முதல்ல கம்ப்ளீட் பண்ண போறோம். A ஓட செட்டை முதல்ல எழுதணும். A செட்ல 1 2 3 4 5 6 and 7. அடுத்ததா ஒரு இன்டர்செக்ஷன் சிம்பிள் இருக்குதால இன்டர்செக்ட் சிம்பிள். திரும்ப நாம B ஓட எலிமெண்ட்ஸ் எழுத போறோம். B ஓட எலிமெண்ட்ஸ் 2 3 5 and 7. இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்டர்செக்ஷன் அப்படின்றது காமனா என்னென்ன நம்பர் இருக்கோ அதெல்லாம் எழுதுறது தான் இன்டர்செக்ஷன். என்னென்ன காமனா இருக்கு பாருங்க. 2 காமனா இருக்கு. ஏலையும் பிலையும் காமனா இருக்க நம்பர்ஸ் 2 காமனா இருக்கு. 3 காமனா இருக்கு. அடுத்தது 5 காமனா இருக்கு. தென் 7ம் காமனா நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ மொத்தத்துல 4 நம்பர்ஸ் நமக்கு காமனான வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. 2, 3, 5, 7. இது A இன்டர்செக்ஷன் P. அடுத்துதான் A இன்டர்செக்ஷன் B அப்படின்ற ஒரு பார்ட் மட்டும் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த மொத்த பார்ட்டுமே கம்ப்ளீட் பண்ண போறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. A இன்டர்செக்ஷன் B இன்டு C. A இன்டர்செக்ஷன் B ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 2 3 5 and 7. ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுங்க. C என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? C வந்து 2. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்? பேர் பண்ணுவோம். இப்போ இந்த எலமெண்ட்ஸோட 2வை பேர் பண்ணி எழுத போறோம். 2, 2 3, 2 5, 2 and 7, 2.
இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டூ சியோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 2,2 3,2 5,2 அண்ட் 7,2 அப்படின்ற ஒரு ஆன்சர் தான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு போவோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொஸ்டின் இருக்கு ஏ இன்டூ சி இன்டர்செக்ஷன் பி இன்டூ சி. இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முதல்ல பிராக்கெட்டை தான் நான் கம்ப்ளீட் பண்ண போறேன். பிராக்கெட் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல ஏ இன்டூ சி இருக்கு. ஏவோட செட் எழுத போறோம். 1ல இருந்து 7 வரைக்கும் தான் நமக்கு ஏல இருக்க ஏ செட்ல இருக்க நம்பர்ஸ் இருக்கு. அடுத்ததான் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். திரும்ப சில 2 இருக்கு. இப்போ நம்ம பேர் பண்ண போறோம். 1 கூட 2 பேர் பண்ண போறோம், 2 கூட 2 பேர் பண்ண போறோம், 3 கூட 2 பேர் பண்ண போறோம். சோ அதே மாதிரி 7 வரைக்கும் நம்ம 2 பேர் பண்ணி எழுத போறோம். 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 and 7,2. ஒரு பிராக்கெட் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த பிராக்கெட்ல என்ன இருக்கு b இன்டூ சி. b ஓட செட்ல என்ன இருக்கு 2, 3, 5, 7. அடுத்ததா ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். திரும்ப c ல என்ன இருக்கு 2 இருக்கு. இப்போ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் பேர் பண்ணுவோம். 2,2 3,2 5,2 and 7,2. RHSல இருக்க பிராக்கெட் வேல்யூஸை நம்ம தனித்தனியா கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இங்க ஒரு இன்டர்செக்ட் சிம்பிள் நமக்கு நடுவுல இருக்கு. அப்போ மொத்தமா சேர்த்து இப்ப நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். A into B intersect B into C. A into B நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 and 7,2. இது வந்து நம்ம எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் A into B. அடுத்ததா ஒரு இன்டர்செக்ஷன் சிம்பிள் இருக்கு. சோ இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டுங்க. அடுத்தது B into C ல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2,2 3,2 5,2 and 7,2. இன்டர்செக்ஷன் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் காமனா என்னென்ன பேர்ஸ் இருக்கோ அந்த காமனான பேர்ஸை இங்க அண்டர்லைன் பண்ண போறோம். காமனா என்னெல்லாம் இருக்கு பாருங்க 2,2 இருக்கு. அடுத்ததா 3,2 இருக்கு, 5,2 இருக்கு, ஸோ கடைசியா 7,2 இருக்கு. ஸோ இது எல்லாமே எனக்கு காமனா கிடைச்சிருக்க பேர்ஸ். இப்போ இந்த காமனா கிடைச்சிருக்க பேர்ஸ் மட்டும் நான் எழுத போறேன். A into B intersect B into C is equal to 2,2 3,2 5,2 7,2 2,2 3,2 5,2 and 7,2. ஸோ 4 வேல்யூஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாமே வந்து ஈக்குவலா சரி காமனா இருக்கிற பேர்ஸ் வந்து நான் எடுத்து எழுதிருக்கேன். இப்போ நம்ம LHSல கிடைச்ச ஆன்சரும் RHSல கிடைச்ச ஆன்சரும் ஈக்குவலா இருக்கா செக் பண்ணலாம். 2,2 3,2 5,2 and 7,2. ஸோ LHSல இருந்த ஆன்சரும் RHSல கிடைச்ச நமக்கு ஆன்சரும் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்ப நாம LHS is equal to RHS அப்படின்னு எழுதலாம். Hence it is verified. क्वेश्चनல வெரிஃபை அப்படி வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. இத நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ நம்ம 7th இருக்க செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். क्वेश्चन சேம் தான். A ல இருக்க வேல்யூஸ், B ல இருக்க வேல்யூஸ், C ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே சேம் தான். செகண்ட் क्वेश्चनல
மைனஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்ஸ்ல எல்லாம் யூனியன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். யூனியன் அப்படின்னா சேர்த்து எழுதுறது அப்படின்னு பார்த்தோம். இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனா இருக்கிற வேல்யூஸை அண்டர்லைன் பண்ணிட்டு எழுதுவோம். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம பேர் பண்ணி எழுதுவோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ மைனஸ் சிம்பிள், ஸோ புதுசா ஒன்று கத்துக்க போறீங்க, அது மைனஸ் சிம்பிள் வந்திருக்கு. மைனஸ் சிம்பிள் வரும்போது காமனா இருக்கிற வேல்யூஸை நாம கேன்சல் பண்ணிட்டு ஸோ ரிமைனிங் வேல்யூஸை மட்டும் எழுத போறோம். இன்டர்செக்ஷனுக்கும் மைனஸ் சிம்பிளுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இன்டர்செக்ஷன் வரும்போது காமனா இருக்கிற வேல்யூஸை நம்ம அண்டர்லைன் பண்ணிட்டு அதை மட்டும் எடுத்து எழுதுவோம். ஆனா மைனஸ் வரும்போது காமனா இருக்கிற நம்பர்ஸை நம்ம கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்கிற நம்பர்ஸை எடுத்து எழுதுவோம். ஸோ இதோட சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். இதுலயும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்ப்ளீட் பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க கொஸ்டின்ஸ் a into b minus c. ஸோ எப்பவும் போல நம்ம முதல்ல பிராக்கெட்ல இருக்கிறத கம்ப்ளீட் பண்ண போறோம். b minus c. b யோட வேல்யூஸ் என்னென்ன 2, 3, 5 and 7. ஸோ மைனஸ் சிம்பிள் இருக்கு, மைனஸ் போடுறோம். c-ல என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம்? c-ல 2 மட்டும் தான் இருந்தது. மைனஸ் அப்படின்னு வந்திருக்கிறதால நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மைனஸ் வந்தா கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம கேன்சல் பண்ண போறோம். எது காமனா இருக்கு? 2 மட்டும் தான் காமனா இருக்கு. இப்போ அந்த 2-வை மட்டும் நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். 2-வை மட்டும் கேன்சல் பண்ணா ரிமைனிங் வேல்யூஸ் என்ன இருக்கு? 3, 5, 7. ஸோ இந்த 3 வேல்யூஸும் நமக்கு ரிமைனிங் இருக்கு. அப்போ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். ஒருவேளை C-ல ஏதாவது ரிமைனிங் வேல்யூஸ் இருந்ததுன்னா அந்த C-ல இருக்க ரிமைனிங் வேல்யூஸை நம்ம எழுதக்கூடாது. ஏன்னா B-ல இருந்து C-யை சப்ராக்ட் பண்ணிட்டு B-ல இருக்க ரிமைனிங் வேல்யூஸ் தான் நம்ம எழுதணும். எதுல இருந்து எதை சப்ராக்ட் பண்றோமோ ஃபர்ஸ்ட்ல இருக்க செட் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் இருக்க செட்ல ரிமைனிங் வேல்யூஸ் மட்டும் தான் எழுதணும். இப்போ B மைனஸ் C கம்ப்ளீட் பண்ணிட்டோம். LHSல பிராக்கெட்ல இருக்கிறத மட்டும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்போ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண போறோம். a into b minus c. a ஆல்ரெடி என்ன வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்? 1ல இருந்து 7 வரைக்கும். 1, 2, 3, 4, 5, 6 and 7. மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கு. மல்டிப்ளிகேஷன் b minus c ல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3, 5 and 7. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்தா நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம்? பேர் பண்ணுவோம். ஸோ அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து இது 3யோட பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 1,3, 1,5, 1,7. அடுத்தது 2, 2,3, 2,5 and 2,7. அடுத்தது 3, 3,3, 3,5 and 3,7. அடுத்தது 4, 4,3, 4,5 and 4,7. So 4 முடிச்சாச்சு. இப்போ 5, 5,3, 5,5, 5,7. அடுத்தது 6, 6,3, 6,5 and 6,7. So கடைசியா 7, 7,3, 7,5 and 7,7. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்ததா ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போறோம். RHSல என்ன கொஸ்டின் இருக்கு? a into b minus a into c. ஸோ முதல்ல நம்ம தனித்தனியா பிராக்கெட்ஸ்ல இருக்க வேல்யூஸை கம்ப்ளீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல a into b இருக்கு. ஏல இருக்கிற வேல்யூஸ் 1, 2, 3, 4, 5, 6 and 7. அடுத்ததா ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். திரும்ப b ல இருக்க வேல்யூஸ், b ல என்ன இருக்கு? 2, 3, 5 and 7. மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்தாலே நம்ம பேர் பண்ணுவோம். இங்க பேர் பண்ணி எழுத போறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து இதோட பேர் பண்ண போறேன். 1,2, 1,3, 1,5, 1,7. அடுத்ததா 2,
2, 2, 2, 3, 2, 4, sorry, 2, 2, 2, 3, 2, 5, and 2, 7. அடுத்ததா 3, 3, 2, 3, 3, 3, 5, and 3, 7. அடுத்ததா 4 எடுக்கிறோம். 4, 2, 4, 3, 4, 5, and 4, 7. 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. 6, 2, 6, 3, 6, 5, and 6, 7. So கடைசியா 7 எடுத்து இதோட பேர் பண்ண போறோம். 7, 2, 7, 3, 7, 5, and 7, 7. RHSல இருக்க ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை மட்டும் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ RHSல இருக்க செகண்ட் பிராக்கெட் என்னன்னா A into C. A into C தான் இதுல இருக்க செகண்ட் பிராக்கெட். ஸோ செகண்ட் பிராக்கெட் பாருங்க, ஏல என்னென்னலாம் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, and 7. அடுத்தது ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். திரும்ப Cல என்ன இருக்கு? Cல நமக்கு 2 மட்டும் இருக்கு. இப்போ இந்த நம்பர்ஸை 2 கூட பேர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, and 7, 2. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்ததான் தனித்தனியா பிராக்கெட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மொத்தமா சேர்த்து இந்த கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். மொத்தமா கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் சிம்பிள் இங்க வந்திருக்கு. A into B minus A into C. A into B ல என்ன வேல்யூஸ் கிடைச்சிருக்கோ அதை முதல்ல எழுதிக்கணும். அடுத்ததா ஒரு மைனஸ் சிம்பிள் போடணும். அடுத்ததா A into C ல என்ன வேல்யூஸ் கிடைச்சிருக்கோ அதை அப்படியே மொத்தமா எழுதணும். ஓகே, ஸோ இங்க எனக்கு பேர்ஸ் நிறைய கிடைச்சிருக்கிறதால நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே உங்களுக்கு கேன்சல் பண்ணி ஆன்சர் போட போறேன். இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க தனித்தனியா இந்த வேல்யூஸை எழுதிட்டு அடுத்ததான் மைனஸ் போட்டுட்டு இந்த வேல்யூஸை எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்க சம்மை நீங்க போடலாம். இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாவே கேன்சல் பண்ண போறேன். A into B லயும் A into C லயும் காமனா என்ன இருக்கோ அதெல்லாம் நான் கேன்சல் பண்ண போறேன். காமனா என்னெல்லாம் இருக்கு? 1, 2 இருக்கு. ஸோ 1, 2 கேன்சல் பண்ணிட்டேன். 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, and 7, 2. ஸோ இது ஃபுல்லாகவே எனக்கு கேன்சல் ஆயிருக்கு. அப்போ ரிமைனிங் எனக்கு என்னென்னலாம் இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுத போகிறேன். 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7. அடுத்தது 6, 6, 3, 6, 5, and 6, 7. அடுத்ததா 7, 3, 7, 5, and 7, 7. ஸோ இதுதான் எனக்கு கடைசியா RHSக்கு கிடைச்ச ஆன்சர். இப்போ LHSல கிடைச்ச ஆன்சரும் RHSல கிடைச்ச ஆன்சரும் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டுமே நமக்கு ஈக்குவலா தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? LHS is equal to RHS அப்படின்னு எழுதிக்கலாம். Hence it is verified. இந்த சம்ல டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.